அன்பர்களே, நண்பர்களே, இன்றைய சிங்கநாதம் உங்கள் முன்பு மன்னார்குடி சிவராமன். தேர்தலெல்லாம் முடிஞ்சாச்சு தமிழ்நாட்டில். இப்பொழுது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக தமிழக வெற்றிக் கழகம் 107 இடங்களை வென்றுள்ளது. லார்ஜஸ்ட் சிங்கிள் பார்ட்டி என்ற வகையில் விஜயை முதலமைச்சராக பதவியேற்க அனுமதிக்க வேண்டும் என்று பலரும் சொல்கிறார்கள். மூத்த வழக்கறிஞர்கள் பலரும் சொல்கிறார்கள். ஆனால் இதே சமயம் ஆளுநர் சொல்வது என்னவென்றால் 118 எம்எல்ஏக்கள் உங்களுக்கு வேண்டும். 118 எம்எல்ஏங்கள் உள்ள ஒரு அட்டவணையை என்னிடம் கொடுங்கள், பட்டியலை கொடுங்கள், நான் உங்களுக்கு உடனே பதவி பிரமாணம் செய்து வைக்கிறேன் என்று சொல்கிறார். இதில் என்ன தப்பு? ஒருவேளை அவர் அப்படியாக லார்ஜஸ்ட் பார்ட்டி, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்ற வகையில் இவருக்கு பதவியை ஏற்பு செய்து வைத்தால் ஆன் த ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ், அசம்பிளியில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது விஜய் தோற்க கூடாது. 118 எம்எல்ஏக்கள் மெஜாரிட்டி, பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் இவருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும். அதனால்தான் ஆளுநர் இப்படி சொல்கிறார். அதாவது தங்களுக்கு சௌரியம் போல எப்போ வேணாலும் இவர்கள் உருட்டி சுருட்டி பேசுவது காங்கிரஸ்காரர்களுக்கும் இந்த மூத்த வழக்கறிஞர்களுக்கும் ஒரு பழக்கமாக ஆகிவிட்டது. எனினும் இப்பொழுது ஆளுநர் சொல்வது என்னவென்றால் 118 எம்எல்ஏக்கள் பெயர்களை நீங்கள் கொடுக்க வேண்டும், இதுதான் திண்ணம் என்று அவர் சொல்கிறார். இது நடக்காவிட்டால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் உடைத்து ஆட்சிக்கு ஆதரவு கோரலாம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவையும் கோரலாம். இவையெல்லாம் சாத்தியமில்லை என்றால் 117 எம்எல்ஏக்களை அங்கே கொண்டு நிறுத்த முடியவில்லை என்றால் அடுத்தது தமிழ்நாட்டில் ராஷ்டிரபதி ஆட்சி, குடியரசுத் தலைவரின் ஆட்சி தான் நடக்கும். அதைத்தான் மத்திய அரசும் விரும்புகிறது. பாரதிய ஜனதா கட்சியும் அதைத்தான் விரும்பும். ஏனென்று கேட்டால், இதாவது காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் முக்த் பாரத், காங்கிரஸை இந்தியாவிலிருந்தே ஒழிக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சி, மத்திய அரசை ஆளும் பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கையாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸுடைய 5 எம்எல்ஏக்களின் ஆதரவை வைத்துக்கொண்டு விஜய் ஆட்சி அமைப்பதை மத்திய அரசு விரும்பவில்லை, பாரதிய ஜனதா கட்சி விரும்பவில்லை. இதை வெளியில் யாரும் பேசுறதில்ல. ஆனால் உண்மை இதுதான். நான் உண்மையை போட்டு இங்கு உடைக்கிறேன். அதாவது இவருக்கு தேவையான 10-12 எம்எல்ஏக்கள் வேறு கட்சிகளிலிருந்து வந்தால் கூட பாரதிய ஜனதா கட்சி எதுவும் செய்யாது. அதே சமயம் இப்பொழுது இந்த கம்யூனிஸ்ட் 224, திருமாவளவன் 2 இதையெல்லாம் வைத்து கொண்டு வந்தாலும் அவருக்கு, ஆளுநருக்கு எதிர்ப்பு இருக்காது, மத்திய அரசுக்கு எதிர்ப்பு இருக்காது, பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்ப்பு இருக்காது. ஆனால் இந்த காங்கிரஸ் கட்சியை வைத்து கொண்டு, அவர்களின் ஆதரவை வைத்து கொண்டு, அவர்களுக்கு துணை முதல்வர் பதவியை கொடுத்து இந்த ஆட்சியை அமைப்பது என்பது நடக்காத காரியம். பிரேமலதா சப்போர்ட் செய்ய முடியாது. ஏனென்று கேட்டால், பிரேமலதாவின் பிரதர் சுதீஷை அவர் திமுக ராஜ்யசபா எம்பி பதவி கொடுத்திருக்கிறது. அந்த ராஜ்யசபா எம்பி இந்த எலெக்ஷனுக்கு பின்னால் அவர்கள் சொல்லியிருந்தால் இது வேறு மாதிரி போயிருக்கும். ஒரு எம்பி எங்கே, ஒரு எம்எல்ஏ எங்கேருந்து பிரேமலதா ஆதரவு கிடைத்திருக்கும். ஆகவே தமிழகத்தில் இன்று என்ன தேதி? 7ஆம் தேதி, 8, 9, 10, 10ஆம் தேதி இரவு, 10th மே இரவில் தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி பிரகடனப்படுத்தப்படும். இதில் எந்த விதமான சந்தேகமும் எனக்கு இல்லை. எனக்கு என்னவென்று கேட்டால், தனிப்பட்ட முறையில் நான் சொல்வது என்னவென்றால், திமுக, அண்ணா திமுக 2 திராவிட கட்சிகளும் தோற்றுவிட்டன. அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். ஆகவே அவர்கள் தோற்றதும் அவர்கள் ஆட்சி கட்டிலில் அமர முடியாததும் எனக்கு சந்தோஷம்தான். அதே நேரம் தவேகே விஜய் கட்சிக்கு எனக்கு
பெரிய அவருக்காக எந்த விதமான எதிர்ப்பும் தனிப்பட்ட முறையில் இல்லை. ஆனால் விஜய் 125 இடங்களை வென்றிருந்தால் நான் விஜயைத்தான் ஆதரித்திருப்பேன். காங்கிரஸை வைத்துக்கொண்டு தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது சரியானதல்ல. அப்படியே நீங்கள் இன்னொரு வகையில் பார்த்தால், தேர்தலுக்கு முன்னரே விஜய் அழைத்தார் காங்கிரஸை, எங்களுடன் சேருங்கள், உங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு தருகிறோம் என்று. அப்பொழுதெல்லாம் நீ அந்த செல்வ பெருந்தகை சிதம்பரம் வார்த்தையை கேட்டு தவேகாவுடன் கூட்டு வைக்காமல், இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவை பெற்று 5 எம்எல்ஏக்களை நீங்கள் வென்ற பின்னர் என்ன நியாயம் நீங்கள் விஜய்க்கு ஆதரவு தருகிறீர்கள்? ஆகவே விஜய்க்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவு தருவதை நானும் விரும்பவில்லை. காங்கிரஸ் எந்த நிலையிலும் ஆட்சி கட்டிலில் அமரக்கூடாது என்பதே என்னுடைய எண்ணமாக இருக்கிறது. ஒன்றை நன்றாக மனதில் நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். 10ஆம் தேதி இரவு, திங்கட்கிழமை இரவு, தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி பிரகடனப்படுத்தப்படுவது சாத்தியமே என்று கூறிக்கொண்டு இன்றைய என்னுடைய உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். மன்னார்குடி சிங்கநாதம் சிவராமன். வணக்கம்.